ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு Buvistutorials. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கு, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஐசிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அந்த ஐசிஎஸ்சி தன்னோட ஸ்கூல்ஸ் பிரின்சிபல்ஸ்க்கு ஒரு சர்க்குலர் அனுப்புனதாக தெரியுது. ஆக்சுவலாக அதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 12th ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க்ஸ் லிஸ்ட் கேட்டிருக்கிறதா தெரியுது. ஒருவேளை அதை பேஸ் பண்ணி 12th பப்ளிக் எக்ஸாம் மார்க்ஸ் அலாட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியும். இந்த டைமில் ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க்ஸை கேட்டிருக்கிறது இப்படி ஒரு டவுட்டை உருவாக்குறதா நம்ம நியூஸ் சேனல்லாம் பார்க்க முடியுது. ஆக்சுவலாக 2 ஆப்ஷன், நாட் ஓன்லி ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சியுமே இதே நிலைப்பாடோடு இருக்கிறதா தெரியுது. அவங்க மனசில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்று எக்ஸாமை கேன்சல் பண்ணுற விதமாகவும், அப்படி இல்லைன்னா எக்ஸாம் வச்சா சுருக்க தேர்வாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு சில மேஜர் சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் கம்மியான டைமில் கம்மி மார்க்ஸில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் இருக்கிறதாகவும் தெரியுது. பட் இப்போ வரைக்கும் மத்திய கல்வித்துறையிலேருந்து எந்த பதிலும் அவங்களுக்கு கொடுக்கல. இதுக்கிடையில் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த +2 பப்ளிக் எக்ஸாம் சம்மந்தமாக. ஸோ நாட் ஓன்லி சிபிஎஸ்சியோட நிலைப்பாடை பொறுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அது மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்பப்போ உங்களுக்கும் அந்த அப்டேட்டை கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ.